அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரவுன் பாரடைஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இறைச்சானத்துக்கு நிகரான ஒரு முட்டை குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நல்லா கதண்டு எண்ணெய் பிரிஞ்சு நல்ல அருமையான வாசத்தோட சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதோட எங்களை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சோண்டு ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் சேர்த்து நான் பெருஞ்சீரகம் நல்லா பொடி பொடியாக உங்களுக்கு சத்தம் கேட்கணும். அதுக்கப்புறம் 3 கைப்பிடி அளவுக்கு பல்லாரி வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெயிலே லைட்டாக வதக்கிக்கலாம். அது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சின்னதாக 2 பச்சை மிளகாவை 2ஆக கீறி நான் எடுத்திருக்கேன். இதையும் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒவ்வொரு பொருளாக நம்ம வெங்காயத்தில் சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு லைட்டாக வதக்கி விடணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இல்லை சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதையும் லைட்டாக வெங்காயத்தோடு வதக்கிட்டு இப்போது உப்பு சேர்த்துக்கலாம். உப்பையும் நல்லா வதக்கினோன்னே வெங்காயம் இன்னும் கொஞ்சம் நல்லா சுருங்கிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிடலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து அதை நல்லா வெங்காயத்தோடு அந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா பெரட்டி கொஞ்சோண்டு எண்ணெய் கக்கினதுக்கப்புறம் நான் 3 பழுத்த தக்காளியை பொடியாக கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா பெரட்டிக்கலாம். கொஞ்சம் தக்காளி லைட்டாக மசியணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டிக்கலாம். லைட்டாக மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோட நல்லா பெரட்டிக்கணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா பெரட்டி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சுடு தண்ணியை 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் மசாலா அடி பிடிக்காது. இந்த மசாலாவோட வெங்காயம் தக்காளி நல்லா பெரண்டு அந்த சுடு தண்ணியோட நல்லா உங்களுக்கு எண்ணெய் கக்கி நல்லா வாசமணமாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் நான் சும்மா ஒரு 3 கீத்த அளவுக்கு நான் தேங்காய் எடுத்துக்கிட்டேன். அது கூடவே பெருஞ்சீரகம், கொஞ்சோண்டு கசகசா, இந்த 3த்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி அதை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஆனால் ரொம்ப தண்ணியாக ஆக்கிடாதீங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்காமல் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் மிதமான அந்த பதத்தில் நீங்கள் ஆணத்தை வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா ஆணம் நல்லா தளபலான்னு கொதிக்கணும். நல்லா உங்களுக்கு அந்த மசாலா வாசம் வீடே உங்களுக்கு மணக்கும். அந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. நான் முட்டையை ஸ்ட்ரெயிட்டாகவே உடச்சி ஊற்றிக்கிட்டேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஏனத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி அதுலேருந்து கொஞ்சம் ஒவ்வொரு முட்டையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு நவத்தி ஊற்றிக்கோங்க. அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த மஞ்சள் கருவு நல்லா செட் ஆகிடும். செட் ஆனதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கரண்டியை விட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. மஞ்சள் கருவு செட் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பி போடணும். மஞ்சள் கருவு செட் ஆகிறதுக்கு முன்னாடி திருப்பி போட்டிங்கன்னா முட்டையோட ஷேப்பு ஃபுல்லாக கொலாபரேட் ஆகி அப்படியே திரியாக ஆணம் ஃபுல்லாக போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. திருப்பி போட்டுட்டு திருப்பி ஒரு 2 நிமிஷம் வச்சா போதுமானது. அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா நல்லா கதண்டு இறைச்சான அளவுக்கு நல்லா வாசமணமாக சூப்பரான ஒரு முட்டை குழம்பு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ஒயிட் ரைஸு, இடியாப்பம், தோசைக்கெலாம் சும்மா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.